அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசத்துல தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு. இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. ஆகவே நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். அறுதி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த மாவட்டம், விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். இதை நம்பித்தான் இந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விளைநிலங்களை திட்டமிட்டு எடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு விவசாயிகள் பூமிக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த டெல்டா மாவட்டத்தில் வர முடியாது. அப்படி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். அதே போல 50 ஆண்டு காலம் தீர்க்கப்பட முடியாத காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்று ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நிலையான காவிரி தண்ணீரை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.